எங்கடா போயிட்டா? ஏழ் கல்யாணத்துக்கு முன்னாலே எப்படி அலையறான் பாரு. ஏழ் ஏழ் இவ்வளவு குரல் கொடுத்து நீ ஏன் வரலன்னு இப்பதான் தெரியுது. கோவிலுக்கு சாமி கும்பிட கூட்டம் தான், இங்க ஒரு சாமியை கும்பிட்டு இருக்கேடா. வாடா சீக்கிரம் வாடா. வா வாடா. அதெல்லாம் ஒண்ணு இல்லடா ஈசா. அது அப்புறம் பூஜை நேரத்துல கரெக்டா கரடி மாதிரி வர. அதான் ஈசா. ஈசா அந்த பாறை பாரு, ரொம்ப வித்தியாசமா இல்ல? ஆமாண்டா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏய் அத பார்த்தாலே பயமா இருக்கு. வாடா போலாம். ஏய் வாடா கிட்ட போய் பாத்துட்டு மாட்டியே. வேண்டாம் நான் பாத்துக்கிறேன். வா. அங்க எங்கப்பா போறீங்க? இல்ல அந்த பாறை ரொம்ப வித்தியாசமா இருக்கு, அதான் போய் பாக்கலான்னு. பொழுது போன நேரத்துல இங்க போகாதீங்கப்பா. எல்லாம் உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன். சொல்றத கேளுங்கப்பா, அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். ஏய் அவர் கிடக்குறாரு, ஏதாவது சொல்லிட்டு இருப்பாரு. நீ வாடா போலாம். வேணாண்டா நான் பாத்துக்கிறேன், நீ வாடா போலாம். போடா வா. போங்க போங்க. ஏய் உள்ள போய் பாக்கலாம். ஏய் நான் வரல, நீ வேணா போ. ஆளை விடுறா. ஏய் வாடா நீ வா. நான் வரல, நீங்க வேணா போங்கப்பா. சரி இங்கே சொல்றத கேளுடா. வாடா. எவ்வளவு நேரம் ஆச்சு? இன்னும் என்ன பண்றாங்க? ஈசா அங்க பாரு, அந்த சிலையில இருந்து ரத்த ரத்தமா வருது இல்லடா, ரொம்ப வித்தியாசமா இருக்குடா. டேய் உன்னதாண்டா ஈசா. ஈசா ஈசா அதுக்குள்ள எங்க எஸ்கேப் ஆயிட்ட பத்தியா? எங்கடா போன ஈசா? வரமாட்டேன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆயிட்டான். டேய் ஈசா. டேய் ஈசா எங்க போய் தொலைஞ்சா இவன்? டேய் ஏன் இந்த மாதிரி பண்றான்? டேய் ஏன்னா இந்த மாதிரி பண்றா? டேய் ஏப்பா அப்பவே சொன்ன கேட்டீங்களா? அங்க போனதுல ஏதாவது காத்து கருப்பு அடிச்சிருக்கோம். கொல்லிமலை சாமியார்ட்ட போய் உபதி வாங்கி பூசிட்டீங்க, எல்லாம் சரியா போயிடும். போங்க சீக்கிரமா போங்க. இப்ப யோசிச்சு என்ன பண்றது? அவன் மோசமானவன், அவனை நம்பாதீங்கன்னு அன்னைக்கே சொன்னேனே. இந்த வீட்டுலதான் ஏன் பேச்சுக்கு மரியாதையே கிடையாது. நான் அவனுக்கு என்ன குறை வச்சு? அவனையும் நான் பெத்த புள்ள மாதிரி தானே பாத்துக்கிட்டேன். அவன் ஒவ்வொரு தடவையும் ஏழில கொண்டுடுவேன் சொன்னா, அன்னைக்கு என் கண்ணு முன்னாடி ஏழில கொல்ல வந்தான். அந்த நேரத்துல அவன் மனுஷன் மாதிரி இல்ல, ஒரு மிருக மாதிரி இருந்தான். அவனை நீங்க தான் புள்ள புள்ளன்னு சொல்லி
ஐயோ 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 ஐயோ, இப்பேற்பட்ட கொலைகாரனை போய் புள்ள புள்ளன்னு தலையில தூக்கி வச்சு கொண்டாடினீங்களே, அதான் அனாதையா வந்தவன் இன்னைக்கு வீட்டையே ஆள பாக்குறான். செருப்ப வீட்டு வாசல்ல விட்டுருக்கணும், அதை விட்டுட்டு பூஜை முறைக்கு கொண்டு போய் விட்டீங்கல்ல, அதனாலதான் அவன் இன்னைக்கு அவன் புத்திய காமிச்சிட்டான். நீங்க சொன்னா போலீஸ் அவனை பிடிக்கும்னு முதல்ல அவனை பிடிச்சு கொல்ல சொல்லுங்க. நம்ம இசவ இப்படி பண்ணா என்னால இதை நம்பவே முடியல. நீங்க நம்ப மாட்டீங்க, ஏன்னா அவன் மேல அவ்வளவு பாசம். என்னைக்காவது ஒரு நாள் அவன் நம்ம ஏழு கொல்லத்தான் போறான். ஏன்னா அவனுக்கு நம்ம சொத்து மேல ஆசை வந்துருச்சு. நம்ம அஞ்சு கிட்டயே நான் எப்படி ஆயிடுவேன்னு சொல்லியிருக்கான். இதுக்கெல்லாம்